ஒரு பட்டன் இருக்கும். அந்த அந்த சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பியும் நிறைய ஜோதிடர்கள் வந்து பேசுறது உங்களுக்கு நிச்சயமா இந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். லைவ் வர்றதும் நோட்டிபிகேஷன் வரும். சரிங்களா? எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப வந்து நீங்க நார்மலா பாக்கல, கேள்வி பதில் செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து மேபி இந்த டைம் லைன் கிடைக்கலனாலும் அடுத்த டைமுக்கு வந்து நம்ம வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். அதுக்காக சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற நமக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரீயா ஒரு கன்சல்டேஷன் இதெல்லாம் பண்றதுக்கான ஒரு விஷயம் வந்து நீங்க பண்றது ஒரு சின்ன லைக் தான். ஓகேங்களா? பாருங்க, 50 லைக் தான். நான் கடகம் கன்னி வரைக்கும் பார்ப்பேன். ஒரு 200 லைக்ஸ் இருந்ததுன்னா பார்ப்போம். அது இல்லைன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைக்ஸ் வந்தோம்னு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கடகம் யாருமே இல்லையா? விருச்சிகம், கன்னி, கடகம், சங்கர நாராயணன் கடகம். ஆமா, பூவே உனக்காக அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து போட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு 200 லைக்ஸ் வந்துருச்சுன்னா அட்லீஸ்ட் கடகம் வரைக்கும் வர்றது கொஞ்சம் நல்லா இருக்குமே பாத்து. வேற ஒன்றும் இல்ல. சாந்தி கடகமா நீங்க? நிறைய பேர் ஹார்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. பாருங்க, டபுள் டேப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து லைக் போடல. டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் போடலாம். சோ அடுத்து கடகம் போயிடலாம். ஒரே எங்க பார்த்தாலும் என்னங்க மேம் கடகராசி தான் சூப்பர் அப்படிங்கிறாங்க. கடகம்னா வந்து இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே மேம். இப்படி வந்து மோசமா, இன்னும் மோசமா தானே போயிட்டு இருக்குன்னு சொல்ற நிறைய கடகராசிக்காரங்க சொல்றதும் நம்ம காதுல விழுந்துட்டுதான் இருக்கு. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொது பலனுங்க. ஒரு 10 லட்சம் பேர் இதுல இருக்காங்கன்னா ஒரு 4 விஷயம் இருக்கும். சிலருக்கு தாயில வந்து பாத்தீங்கன்னா தாய் நல்லா இருப்பாங்க, உடல்நிலை வந்து ரொம்ப முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம் இருக்கு. நாலு விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா. ஒரு ராசிக்கு தீமை வர்றதா இருந்தாலும் சரி, நன்மை வர்றதா இருந்தாலும் சரி, ஒரு 4 விஷயம் இருக்கும். அதுலதான் வந்து இந்த கோச்சார கிரகங்கள் வந்து தாக்கம் இருக்கும். அப்ப அந்த 4 விஷயத்துல ஏதோ ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருக்கும். ஒரு 2 லட்சம் பேருக்கு வேற மாதிரி பாதிப்பு இருக்கும். அது மாதிரி இது வந்து ஸ்பிளிட் பண்ணி மல்டிபிளா வந்து யார் யாருக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கு, யாருக்கு கம்மியா இருக்கிறது நம்ம வந்து சொல்ல போறோம். இல்லைங்களா? அப்போ இந்த கடகராசிக்காரர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு மேடம். மேக்சிமம் நான் வந்து நிறைய கமெண்ட்ஸ்ல கூட பாக்குறேன். மேக்சிமம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு மேம் தான் சொல்றாங்க. சிலருக்கு நல்லா இல்லை இல்லைங்களா? நீங்களாம் வந்து தயவு செய்து ஜாதகம் பார்த்துப்பேங்க. எதனால நான் சொல்றேன்னா, அப்ப ஏன்னா வந்து பொதுவாவே கடகராசிக்காரங்களுக்கு வந்து டைம் நல்லா இருக்கு. அப்ப நீங்க வந்து ஜாதகம் பார்த்துக்காம நீங்க அப்படியே விட்டீங்கன்னா இந்த நல்ல டைம்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்காம போயிடும். மிக மிக அற்புதமான டைம்னா 12 ராசிலேயே நான் வந்து சூப்பரா இருக்கு எது அப்படின்னா 100% வந்து கடகத்தை தான் சொல்லுவேன். எதனால அப்படின்றத முதல் புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 2.5 வருஷம் 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் இருந்த சனி பகவான் இப்பதான் வந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. ஓகேங்களா? சோ இந்த சனி பகவான் என்ன பண்ணாருன்னா இந்த 5 வருஷமா கம்ப்ளீட்டா கடகத்தை வந்து யாரெல்லாம் மிக மோசமான வழிகளை வந்து தாங்கி கொண்டு இருக்கிறார்களோ வாழ்க்கையில அவங்க எல்லாம் மிகப்பெரிய உயரத்துக்கு போக போறாங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடக்குதுன்னா அது 2 விஷயத்துக்கு தாங்க இருக்கும். ஒண்ணு நல்லதுக்காக ஒரு விஷயம் நடக்குது, அல்லது கெட்டதுக்காக ஒரு விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து நடந்திருக்கும், அல்லது பார்த்தாச்சும் இருப்பீங்க. சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதா தான் அடிப்படும். ஓகேங்களா? ஆனால் அதனோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலை எடுக்கிறாள். அது வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்டதுக்காக நடக்குதுன்னு அர்த்தம். அதே காலில் அடிபடுறதுதான் இருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணுவானா, இமீடியட்டா அந்த அடிப்பட்டதை ஐயோ நமக்கு வந்து சுகர் இருக்கு, ரொம்ப ரிஸ்க், காலில் அடிபட்டது இன்ஃபெக்ஷன் ஆயிடும், இதை உணர்ந்து அவன் என்ன பண்ணுவானா கம்ப்ளீட்டா வந்து மெடிசன் எடுத்துட்டு அவன் உடம்ப வந்து நல்லா வாக்கிங் போறது, டயட் ஃபுட் இருக்கிறது, இது மாதிரிதான். ஏன்னா இது வந்து பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு அவனுக்கு ரியலைஸ் பண்ணி இந்த டைம் சொல்றோம் இல்லையா,
ஒருத்தனுக்கு அதே அடிப்படுது, அவன் அலட்சியமா இருந்து அவன் காலை இழக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வருது. அதே வந்து ஒருத்தனுக்கு வந்து அடிப்படுது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து உடம்ப வந்து சரி பண்றதுக்கான ஒரு தன்மையை வந்து கொடுக்குது. ஒரு ரீசன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த கால்ல அடிபடுறது, கால் விரல் எடுக்கிறது அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இந்த விஷயங்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய ஆயிட்டே இருக்கு. மெஜாரிட்டி வந்து அதிகமா ஆயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 ஆண்டுகளா. நிறைய பேருக்கு தெரிஞ்சதான் மெசேஜ் போடுங்க. சோ இது எல்லாமே ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா, நம்ம கோச்சார ரீதியா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கு பலன், அதெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துப்போம். நான் பொதுவாவே என்னோட கிளைண்ட் சொல்றேன், 3 விஷயங்களும் நீங்க 100% வந்து மாத்தணும். கிரகங்கள் எப்படி வேணா இருக்கட்டும், உங்களோட ஹெல்த் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் ஸ்டேட், அதாவது மெடிடேஷன், இதை வந்து கம்பல்சரியா எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஓகேங்களா? சோ எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கடகராசிக்கு அப்படின்னா, இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஓவரா அதிகமா இருக்கிற ஒரே ராசி கடகராசி மட்டும்தாங்க. இவங்கள மாதிரி சந்தோஷமாவும் யாராலையும் இருக்க முடியாது. ஒரு பிரச்சனைனா வந்து கஷ்டப்படுறதும் இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாதுங்க. ஒரு சின்ன பிரச்சனையா தான் இருக்கும், அதை எங்கேயோ கொண்டு போய் திங்க் பண்ணி ஓ இதனால அவன் அந்த மாதிரி யோசிச்சு அதை எங்கேயோ கொண்டு போயிடுவான். ஓகேங்களா? நீங்க மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி மென்டலி எவ்வளவு இருக்கோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவும் ஆக்கிக்கணும் கடகராசிக்காரங்க. ஸோ கடகராசிக்காரங்க யாராவது நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா 100% உங்களோட ஜாதகம் பார்த்துக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். ஹவ் அபவுட் லியோ? நெக்ஸ்ட் அடுத்து லியோ. ஓகேங்களா? ஸோ கடகராசி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, உங்க கடகராசிக்கே வந்து பாத்தீங்கன்னா குரு வரப்போறாரு. சூப்பர் 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 டூப்பர். இன்னும் சூப்பரா இருக்க போது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி பெயர்ச்சி ஆகட்டும், குரு பெயர்ச்சி ஆகட்டும், இந்த ஆண்டு வந்து ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதங்கள் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துருங்க. ஜூனுக்கு மேல கடகத்தோட ஆட்டம் ஆரம்பம். உங்க வீட்டுல வந்து ஒரு கடகராசிக்காரங்க இருக்காங்களா, அவங்கள அழ வைக்காதீங்க. உங்க வீட்டுல ஒரு கடகராசிக்காரங்க இருக்காங்களா, அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணுங்க. அவங்க உங்களை எல்லாரையுமே பார்த்துப்பாங்க. நாட் ஒன்லி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல. இப்ப வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பொண்ணு வந்து கடகராசி. இந்த அம்மாவோட அண்ணனாகட்டும் அல்லது அக்கா ஆகட்டும் தங்கச்சி ஆகட்டும் அவங்களோட பசங்க வரைக்கும் இந்த கடகராசி வந்து டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருங்க. உங்க வீட்டுல கடகராசி இருந்தா இந்த டைம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருங்க. ஏன்னா மொத்த ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணக்கூடிய டைம். ஒரு கடகராசி உங்க வீட்டுல இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியா இருங்க. எதனால அப்படின்னா மொத்த ஃபேமிலியுமே அடுத்த லெவல்ல தூக்கிட்டு போற டைம் வந்து இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி வராதுன்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து நியர்லி வந்து நான் போன வருஷமே சொன்னேன், 2026 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு போட வேண்டிய அஸ்திவாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நீங்க போட முடியும்னு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30% வந்து போன வருஷத்துல இருந்தே வந்து இதுவாயிருக்கும். ஜனவரில இருந்து இப்போ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டா கடகராசிக்குமே வந்து ஒரு அலாம் தான் இது. இந்த ஆண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரா இருக்கு. என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ ஜாதகத்தை பார்த்து கிளென்ஸ் பண்ணிடுங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வைத்தியர், குடும்ப ஜோதிடர் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க பிறந்த நாள் அப்ப, தமிழ் புத்தாண்டு, நியூ இயர், இந்த மாதிரியான டைம்ல வந்து கோச்சார ரீதியா எப்படி கிரகங்கள் இருக்குன்னு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஜாதகம் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆமாப்பா 2 வருஷத்துல இப்படி மாறுது, ஒரு வருஷத்துல இப்படி மாறுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்ப அதை யாருமே பண்றதில்ல. ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செய்து பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஏதாவது இருந்ததுன்னா கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு போக வேண்டிய ஸ்தலம் நோட் பண்ணிக்கோங்க. உங்க ராசிலேயே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய வந்து மஞ்சள் வஸ்திரம் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வேற எந்த ராசிக்காரங்களுக்கும் நான் சொல்ல போறது இல்லை என்ன கலர் வஸ்திரம் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளதான் வந்து ஹீரோ ஹீரோயின் ராஜா ராணி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ஆண்டோட ராணி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா கடகம் தான். அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இன்கேஸ் சில விஷயத்துல கடகராசிக்காரர்களால வந்து சில விஷயங்கள் செய்ய முடியலனாலும்
அதற்கான விதையை போட்டுருவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல. அதற்கான விதையை சரியான விதத்தில் போட்டு விடுவார்கள். எலெக்ஷன்லாம் வேற வருது, புரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஓகே, சோ கடகராசிக்காரர்கள் திருநெல்வேலியில் இருக்கும் நெல்லையப்பர் காந்திமதி. ஏன்னா வந்து இது வந்து சந்திரன், சரிங்களா? இவங்களோட 2ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன். சூரியன் பலம் பெறும் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 100% வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தான். அந்த இடத்தோட ஸ்தலம் சொல்லியிருக்கேன். திருநெல்வேலியில் இருக்கும் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். நிச்சயமா போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 1 hour 2 hour கடகராசிக்காரங்க இருங்க. இந்த வருஷம் ஒரே வாட்டி நீங்க நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் போயிட்டு வந்தா போதும், மிக அற்புதமான ஒரு பலன் இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ், உங்களோட எதிர்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வந்து யூகிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போது அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நிச்சயமா இருக்கும். அங்க போயிட்டு நல்ல 1 hour 2 hour தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து இந்த இந்துக்கடை அல்வான்னு சொல்லி விற்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. அது கம்ப்ளீட்டா வந்து சூரியனோட காரகத்துவம். கோதுமையை செய்த பண்டம். கோதுமை யாரு? சூரியன். சூரியன் ஆதிக்கம் நிறைந்தது. அந்த அல்வாவை வாங்கிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து டொனேட் பண்ணுங்க. அதுவும் டொனேட் பண்றது யாருக்குமே, எல்லாருக்குமே பண்ணலாம். உங்க ரிலேஷன் எல்லாருக்குமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே பண்ணலாம். பட் ஆனா இல்லாதவங்க, அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது முடியாதவங்க, ஏழைகள், அந்த மாதிரி எல்லாம் டொனேட் பண்ணுங்க. எந்த கர்மா இருந்தாலும் சரி, ராக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. யாரு? கடகராசி. இப்போ கடகம் வந்து இந்த ஆண்டு போக வேண்டிய ஸ்தலம் வந்து நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில். சரி, தமிழ் புத்தாண்டு நான் again வந்து திருப்பி சொல்றேன். இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறது. ஆண்டுக்கு 2 முறை, ஆண்டுக்கு 2 முறைதான் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பெறதும் உச்சம் பெறதும். உத்திரம் 1ல சூரியனோட வீட்டுல, சுய வீட்டுல உத்திரம் 1ல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் ஆட்சி பெறதும், அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சித்திரையில வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை 1ல வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறதும் மிக அற்புதமான காலகட்டம். அடுத்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே 12 13 14, மே 12 13 14 சூரியன் வந்து உச்சம் பெற டைம். அந்த டைம்ல என்ன பரிகாரங்கள் செஞ்சாலுமே வந்து மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். நான் அதை வந்து இல்ல வீடியோ லாஸ்ட்ல வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது சிம்மம். பாத்துடலாமா? யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரர்கள்